எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ் வேரியன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் மெசேஜ் ஹவு ஃபார் வேல்யூஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஆவரேஜ். அதாவது நம்ம ஒரு ஃபிகரில் வந்து கண்டுபிடிக்கிறோம், கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கலாமே, அந்த வேல்யூ வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது, அதாவது எப்படி டிவிட் ஆகி போகுது. இப்போ எஸ்டி அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஸ்குவாட் டிவிஷன்ஸ். எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். வேரியன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க, இதுதான் இது இதுக்கு வேரியன்ஸ். அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா அது எஸ்டி. அப்ப எஸ்டி அப்படின்றது சிம்பிள் மீனிங் வேல்யூஸ் ஆர் க்ளோஸ் டு ஆவரேஜ், வேரியன்ஸ் லோ. இப்போ 10 ரூபா இருக்குது, 12 ரூபானா வேரியன்ஸ் வந்து லோ. 10க்கு 15 இருந்துச்சுன்னா ஹை, அப்போ ரிஸ்க் அதிகம். அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேஷ் ஃப்ளோ 10 ரூபா இருக்குது அப்படின்னா 12 ரூபா இருந்துச்சு ஓகே. ஆனால் 10க்கு 5 இருந்தால் எதுனது ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகம். ஆனால் டிஃபரன்ஸ் அதிகமாக வரக்கூடாது. அப்போ ஆவரேஜாக பார்க்கும்போது 10 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் தட் இஸ் இதான் மீன். இந்த மீனோட க்ளோஸ் கேஸ் 1 கேஸ் 2 9 10 11 இதெல்லாம் வந்து க்ளோஸாக இருக்குது, ஸ்மால் டிஃபரன்சஸ். அதனால நம்ம வந்து லோ வேரியன்ஸ் சொல்கிறோம். அதே பார்த்தா 2 10 18 1 2 இருக்குது, இல்லை 10 இருக்குது 18 இருக்குன்னா அது வந்து பிக் டிஃபரன்சஸ், ஹை வேரியன்சஸ் இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். வேரியன்ஸ் வந்து ஸ்கொயர் வேல்யூ, ஸோ நாட் டைரக்ட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிங்கன்னா தான் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். கன்வெர்ட்ஸ் வேரியன்ஸ் இன்டு நார்மல் யூனிட்ஸ், ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேரியன்ஸ் 4 லட்சம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2000. அப்போ நார்மல் 2000 கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கீ டிஃபரன்சஸ், வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஸ். வேரியன்சஸ்க்கு வந்து இதான் ஃபார்முலா என்னங்க, எக்ஸ் இன்ட்டு மீன். எக்ஸுக்கும் மீனுக்கும் இவ்வளோ டிஃபரன்சஸ் எடுத்து அதாவது ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். அது ரூட் எடுத்தால் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிடும். அப்போ ஸ்கொயர்டு இது வந்து நார்மல். டிஃபிகல்ட்டு ஈஸி, கால்குலேஷன்ஸ் இன்டர்பிரேஷன்ஸ், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ரியல் மீனிங் வந்து மேத்தமெட்டிக்கல் டு யூஸ் டு கால்குலேட் எஸ்டி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஆக்சுவல் ரிஸ்க் மெஷர் செக் பண்ணுறீங்க, ஹை ரிஸ்க்கு சேஃப் ப்ராஜெக்ட். அப்போ ப்ராஜெக்டில் வந்து 4,80,000 அப்படின்னா எஸ்டி வந்து 2,100. எப்படி சார் 4,80,000 அப்படின்னா, இது ஜஸ்ட் டேக் தட் 4,80,000க்கு ரூட் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரூட் இருக்குங்க. ரூட் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டண ஆன்சர்ஸ். அதாவது 2,190க்கு எப்படி வரும், 4,80,000 வந்துருக்கு, எக்ஸாக்டாக வரல. ஸோ இந்த ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கணக்கு வரல. 4,195க்கு ரூட் 17,000. அப்போ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2,090னா இப்போ ஸ்கொயர் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்னங்க ஸ்கொயர். ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னாவே வில் கெட் an ஆன்சர்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேட்டர் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 4,80,000 ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கிற மாதிரி இல்லைங்க, அதனால ஓகே வரல. இல்லாட்டினா என்ன செஞ்சுருக்கும் உங்களுக்கு, சைன் ரூட்டில் போனால் ரூட் வந்துருக்கும். 4,80,000க்கு ரூட்டு புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேட்டர்ஸ் வந்து நீங்கள் லாக் எடுக்கணும். பட் ரூட் எதுலேயுமே கொடுக்கல. பட் ரூட் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்றதான் முக்கியமான விஷயம். நன்றி. அப்போ தமிழில் என்ன சொல்லணும்னா, வேரியன்ஸ் என்பதுன்னா, வேரியன்ஸ்னா ஆவரேஜ் வந்து எவ்வளோ தூரம் வேல்யூஸு விலகி இருக்குது அதை ஸ்கொயர் ரூட் பண்ணி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் வேரியன்ஸ். எஸ். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க. அதான் நம்ம புக்கில் சம் தான் அது. இந்த புக்கு சம் வச்சு நீங்கள் அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஏ இல்லஸ்ட்ரேஷன் 5 தாங்க. அதாவது இன்னும் கேபிட்டல் பட்ஜெட்டிங் பார்த்துட்டு இருக்கிறோம். பாசிபிள் ஈவெண்ட்டு 8,000 கிடைக்குது, 10,000, 12,000, 14,000, 14,000 உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதோடைய பாசிபிள் ப்ராபபிலிட்டி கொடுத்தாச்சு. ப்ராஜெக்ட் பியோடது பாசிபிள் ப்ராபபிலிட்டி கொடுத்தாச்சு. எஸ்.
இப்போ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 8000 வந்து 10ஆல் பெருக்குனா என்ன சொல்லிடும், 10னா 800. ஸோ நமக்கு இதெல்லாம் கிடைச்சிடும். 8000 இன்ட்டு ப்ராபபிலிட்டி, 10,000 இன்ட்டு ப்ராபபிலிட்டி. ஏன்னா இதெல்லாம் கூட்டினா 3, 7, 2, 9, 10 வந்துடணும். பார்த்துக்கணும் 100. ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் நெட் கேஷ் ஃப்ளோ 12,000. ப்ராஜெக்ட் பி இதே மாதிரி செக் பண்ணினா யூ வில் கெட் அன் ஆன்சர்ஸ். ஹவு மச்? 16,000. ஸோ இப்போ வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்க அப்படின்னா தான், வேரியன்சஸ் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ப்ராஜெக்ட் ஏது ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 8000, 10,000, 12,000, 14, 16 இது ஆக்சுவல் கேஷ் இன்ஃப்ளோவா. ஆவரேஜ் வந்து எவ்வளவு? 12,000. அப்போ 8000த்துலேருந்து அது என்ன சொல்லுவீங்கன்னா எக்ஸ் டேஷ், இது வந்து எக்ஸ் டேஷ் தான் 12,000 ரூபாய். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ். அப்போ எக்ஸ் எவ்வளவு? 8000 மைனஸ் எக்ஸ் டேஷ் 12,000. அப்போ டிஃபரன்சஸ் எவ்வளவு? 4,000. அப்போ அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு 12,000த்துல இருந்து, சரி 8,000த்துல இருந்து இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. 8,000 மைனஸ் 12,000, ஸோ எவ்வளோ வருது? மைனஸ் 4,000. அதோட ரூட் எடுக்கணும். அப்போ 4,000 இன்ட்டு 4,000, ஸோ 16 லட்சம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி அப்போ எவ்வளவு? 16 லட்சம் இன்ட்டு 1. அப்போ எவ்வளவு? 1,60,000 ரூபாய். அப்போ 160, 80, 80 இதோட நீங்கள் கூட்டினீங்கன்னா 4,80,000 வரும். 160 சயின்டிஃபிக் கால்குலேட் தேவையில்லை, நம்ம சாதாரண கால்குலேட்டே போயிடலாம். 1,60,000 ரூபா ப்ளஸ்ஸு 80,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 1,60,000, 4,80,000. இந்த 4,80,000 ரேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வேரியன்ஸ் இருக்குது. 4,80,000 உங்களுக்கு வந்து வேரியன்ஸ். இதே மாதிரி தான் ப்ராஜெக்ட் பிக்கு போடுறீங்க. 24,000, 14 ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அதை ரூட் பண்ணுங்க, ஸ்கார் பண்ணீங்கன்னா ப்ராபிலிட்டி பெருக்குன்னா உங்களுக்கு கெட் அன் ஆன்சர்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? 4,80,000க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அதே மாதிரி 17,60,000க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் கிடைச்சிது. அவ்வளோதான் ஃபைனல் ரிசல்ட். அப்போ எது வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதிகமாகுதோ அது வந்து ப்ராஜெக்ட் வந்து ரிஸ்க்காக இருக்குது, அதை நீங்கள் வாங்கக்கூடாது. அப்போ ப்ராஜெக்ட் பி ஹேஸ் ஹையர் ரிஸ்க், மோர் வேரியேஷன்ஸ். ப்ராஜெக்ட் ஏ இஸ் அ சாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து டிவேட் ரொம்ப அதிகமாகக்கூடிய ப்ராஜெக்டும் நமக்கு வந்து வாங்கக்கூடாது அப்படின்றது தான்.